எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் சாயம் போகுமே. சொல்லுங்க தேய். ஏல இந்த குடும்பத்துக்கு என்ன குழப்பத்தை உண்டாக்கி வச்சிருக்க நீ? உனக்கு தெரியுமா அவன் என் பிள்ளை இல்ல நீ? நீ எப்படி என் பிள்ளை அப்படி சொல்லலாம்? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் கூட அந்த குசுப்பு கொஞ்சம் ஓவரா வாய் பேசுவா அவதான் இப்படி யோசிப்பாளன்னு நினைச்சிட்டேன். ஆனா நீ அங்க இருந்து வெளிய கொளுத்தி விட்டுட்டாங்க. எதுக்குடா நீ இப்படி பண்ணனா? அக்கா கேட்கவல பதில சொல்லு. ஆமா எதுக்கு இப்படி பண்ணனா? உனக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தனா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? இப்படி தான் மத்த பேருக்கு சந்தேகத்தை உண்டாக்கி விடுவியா? எதுக்கு இப்படி பண்ணனா? சூர்யா இந்த வீட்டு பிள்ளை இல்லன்னு நிரூபிக்க பார்த்திருக்கியா? அதுல உனக்கு என்ன ஆதாயம்? எதுக்கு இப்படி பண்ணனா? எத்தே அது வந்து சரோஜா, நீ செஞ்சது சரியில்லம்மா. இந்த குடும்பத்துல ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்க பார்த்திருக்கா. நீ பண்ண இந்த வேலையால என் தம்பி இந்த வீட்டை விட்டே போயிருந்திருப்பா. எங்க தம்பி சின்ன வயசுல தொலைஞ்சு போனதுல இருந்து நாங்க என்ன மாதிரி பாடுபட்டிருக்கோம்னு உனக்கு தெரியாதோ? உனக்கு எப்படி தெரியும்? நீ இப்போ வந்தவா? நாங்க கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமா. எங்க அப்பாவும் அம்மாவும் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். என் தம்பி வந்த வரவதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காவ, அதை கெடுக்கிறதுக்கு பார்த்திருக்கியம்மா. இது உனக்கே நல்லா இருக்கா? அது வந்து சரோஜா, நீ இப்படி செய்வான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நான் கூட என் பொண்டாட்டி தான் சந்தேகப்பட்டு இருக்கான்னு நினைச்சிட்டேன். நீ தான் அவளே தூண்டி விட்டுருக்க. எதுக்குமா இப்படி பண்ணா? நாங்க எங்க தம்பி கிட்ட நிரூபிக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப நிரூபிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல உனக்கு என்னமா ஆதாயம் கிடைக்க போகுது? அது வந்து அப்படின்னா எதுக்கு இனி விசாரிக்க கூப்பிட்டாவ? ஒண்ணுமே பேச விட மாட்டேங்கவ. இதுகளுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? அதுகளுக்குள்ளே பேசிட்டு கிடக்கு. இனி விட்டா ஓடிடுவாது செய்வேன். அது வந்து எம்மா நான் அடுப்பங்கரையில வேலை பார்த்துட்டு நிக்கேன். இந்த சரோஜா அங்கேயே வந்து என்கிட்ட இதை சொன்னா. இந்த மாதிரி யார் யார்ட்டல என்னென்னலாம் சொன்னாலும் தெரியல. விட்டா இவ ஊர் முழுக்க கூட போய் சொல்லிருப்பா. நான் கூட மைனி தான் இப்படி சந்தேகப்பட்டாங்களோன்னு நினைச்சேன். ஆனா இவதமே எல்லார்கிட்டயும் சொல்லி குழப்பி விட்டுருக்கா. ஏய் சரோஜா, எதுக்கு எல்லார்கிட்டயும் இப்படி போய் சொன்னா? இதுல உனக்கு என்ன லாபம்? இப்போ பாத்தியா என் தம்பி வேதனைப்பட்டு வீட்டை விட்டு போறேங்கிற முடிவுக்கு வந்துட்டான். உன்னையால எல்லாரும் அவனை நிக்க வச்சு சட்டையை கழட்டி அவமானப்படுத்தி இருக்கு. உனக்கு என் தம்பி மேல அப்படி என்ன பொறாம? மைனி அது வந்து மைனியோ நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. சரி பேர் ஏற்பாடு ஒரு வார்த்தை கூட இனி வாயை திறந்து பேச முடியாது இல்லையே. இதுக்கு என்ன கூப்பிட்டு நிக்க வைக்கிறேங்க? அதனால அவியல பேசிட்டு போக வேண்டியதானே. நான் எப்படி பேசுவேன்? ஒரு வார்த்தை இனி வாயை திறந்து பேச முடியாது இல்லையே. இதுக்கு தான் இந்த கூட்டு குடும்பத்துல வாக்கப்படக்கூடாதுன்னு அப்பவே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு பிரச்சனைன்னு வந்து நம்மள கூட்டு வச்சு பொரியல்ல வச்சு முடியாதுவே. Hey dopes, you behavior very worst. இவளுக்கு இங்கிலீஷ்ல பேசி இருக்கு எதுக்கு? இதுவளாவது புரியுற மாதிரி தமிழ்லயா பேசி தொலைஞ்சிச்சுவே. இவ இங்கிலீஷ்ல பயணம் பண்றல எதுக்கு? ஏய் சரோஜா, இத்தனை பேர் கேக்கும்ல ஒரு வார்த்தை பதில சொல்றியா? எத்த மெத்த என்னகிட்ட உன் வாயில இருந்து இதுக்கு மேல இப்படி பண்ண மாட்டேன்னு வருதா? சே கிளைக்கு கண்ணு இருக்கா இல்லையா? என்னையத பேசவே விட்டு தொலை மாட்டேங்கிறீல. வேற எங்க இருந்து வரோம்? எங்க அம்மா என்ன நாள் பூரா உட்கார வச்சு பேச வச்சு கேட்டு ரசிப்பா. என் பேச்ச கேட்கறதுக்காகவே போன் போட்டு பேசுவா. இந்த வீட்ல எங்க சுதந்திரமா என்னால பேச முடியுது? ஒண்ணு நான் வாய் தந்தாலே டிஸ்லைக்ல பண்ணுது. ஏக்கா இவளை இனி நான் பாத்துக்கிறேன். நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். வீடுங்க காணிங்க உள்ள வாங்க. இந்த பாரு பத்ராளி, இவளுக்கு மட்டும் இல்ல இந்த வீட்ல இருக்க எல்லாத்துக்கும் வந்து சொல்லிக்கிறீங்க கேட்டுக்கிடுங்க. என் பிள்ளை கடைசி மகன் இத்தனை வருஷம் எங்க இருந்தான்னு எனக்கு தெரியாது. அவன் தொலைஞ்சதுல இருந்து நான் அவனை நினைச்சு அழாத நாள் கிடையாது. எப்படியோ கடவுளா பார்த்து என் வேண்டுதல் கேட்டு கொண்டு வந்து என்கிட்ட விட்டுட்டாரு. அவன் வந்துட்டான் நான் நினைச்சு சந்தோஷப்பட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். இதுல யாராவது பொறாம பிடிச்சிட்டு என் பிள்ளை என்கிட்ட
எதுவுமே இங்க நடக்க கூடாது. இந்த வீட்ல சமாதானமும் சந்தோஷமும் மட்டும்தான் நிறைஞ்சு இருக்கணும். இப்படி சந்தேகமும் பொறாமையும் கண்ணீரும் கவலையும் வரக்கூடாது. சொல்லி வைங்க. பாத்துக்கங்க. இந்த பிரச்சனை காரணம் டோப்ஸா இல்லையா மாமியாரா? கிளவிய போட்டு தாளிச்சு தண்ணி ஊத்திட்டு போறவ எல்லாரும். அதுக்கு இவ்வளவு நேரம் பேச விடாம பண்ணிட்டீல பாவியலா. நான் காட்டு கட்டு கத்திட்டு இருக்கேன், நீ வாயை மூடிட்டே நில்லு. இவ்வளவு சொல்லியனே இதுக்கு மேல எப்படி செய்ய மாட்டேன்னு சொல்றியா? எத்தே அது வந்து அப்ப செய்வேனே செய்வா. நான் அப்படி என்ன சொல்லிவிட்டு எதுவுமே சொல்லல கிழவி. இப்ப நீ பண்ண வேலையால அந்த பையனுக்கு நம்ம அடிமை வேலை பார்க்கணுமா? அவன் சொல்றதுதான் இந்த வீட்ல இனி நடக்குமா? அவன் தான் வீட்டுக்கு ராஜாவா? நம்மளா அவனுக்கு கூஜா தூக்கிட்டு அலைய வேண்டியதான். அப்படினா என்ன அர்த்தம் தெரியுதா? சொத்து முழுக்க அவனுக்கு தான் போகுதுன்னு அர்த்தம். இவ்வளவு நாள் தோட்டத்துல வேலை செஞ்சு வீட்ல வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஒண்ணு இல்லாம தான் போகுது. அதுவும் நீ செஞ்ச வேலைக்கு என் பயல்களுக்கு நல்ல பேர் இல்ல. இனி அவன் போற திசையை பார்த்து கும்பிடுங்க. எம்மா பாசி எடுக்குமா? எப்பா பாரு சுவாரி 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 சுவாத்து பானே. இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாதா? 30 நேரம் கொட்டிக்கிடனால ரெடியா இருப்பா. உனக்கு மட்டும் வயித்துக்குள்ள மாவு மிஷினை கொண்டு வந்து வச்சிருக்காருன்னு நினைக்க கடவுளே. அத ஓயாம போட போட அரைச்சிக்கிட்டே கிடக்கு. இங்க பாரு சரோஜா, எம்மா கூலி பணியாரம் சாப்பிட ஆசையா இருக்குமா? எட்டிக்கிட்டு மிதிச்சே கூலிக்குள்ள போய் விழுந்துருவா. பேதி எடுப்பா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? வாயை மூடிட்டு நில்லு, நான் பேசி முடிக்க இருக்கேன். இங்க பாரு, நீ இனி எது பேசணும்னாலும் சரி எம்மா பேசிட்டு செஞ்சு தந்துருவியா? ஐயோ, மாமியார் கிளவி பறந்து பறந்து சாக்கிச்சான் மாதிரிலாம் அடிக்குது. பெத்த மகளுக்கே இப்படி விழுந்தா மறு மகள் நாங்க எப்போ வாயை திறந்துடக்கூடாது. ஐயோ, உனக்கு என்னடி, வாயை மூடிட்டு நில்லு. பேசலாம்னு பார்த்தா பேதி எடுப்பவ பேச விட மாட்டேங்கிறாங்க. ஏய், இவன் என்ன ஓடுனா? ஐயோ, இந்த நெட்டை சேர்ந்தவனே விழுந்தா? எம்மா, பணியாரத்துக்கு என்ன சட்னி வச்சு தருவா? உன்ன வர நின்னுட்டு இருக்கேன், இன்னும் பஸ் வரல. இந்த ஊர்ல டைமுக்கு பஸ்ஸே வராதோ? பேசாம என்னோட பைக்கையாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம். அடுத்த தடவை வரும்போது பைக்கோட வந்துட வேண்டியதான். எவ்வளவு நேரம் தான் இப்படி நிக்கணும்னு தெரியலையே. பஸ் எப்போ வரும்? யார்கிட்டயாவது கேட்கலான்னு பார்த்தா இந்த ஊர்ல ஒருத்தர் கூட பஸ் ஸ்டாண்ட்ல காணோம். யார்கிட்ட கேக்குறது? ஐ, அந்த பொண்ணு வருது. எதுக்கு இவங்க காலேஜுக்கு போறதுக்கு இவ்வளவு லேட்டா வராங்க? ஐயோ, இவரு நிக்கிறாரு. நம்ம வீடு வரைக்கும் வந்தவராச்சே. போச்சு, என்ன கேட்க போறாரோ? ஹாய்ங்க, உங்களை பார்த்த பிறகுதான் என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்குங்க. ஐயோ, இவரு என்ன சொல்றாரு? என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கா? எதுக்காக இவர் இப்படி சொல்றாரு? நான் ஐஷுவை வேற காணுமே. ஏங்க, உங்களை தான். என்னைய தெரியுதாங்க? அன்னைக்கு ஒரு நாள் என்னைய கூட இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்களேங்க. அப்புறம் உங்க வீட்டு பக்கத்துல கூட உங்களை ஒரு நாள் நான் பார்த்தனே. ஏங்க, உங்களை தாங்க. இருக்கட்டும், அதுக்கெல்லாம் பேசண்டா. வாவ், எவ்வளவு அழகா பேசுறீங்க. அப்படின்னா உங்களுக்கு பேச்செல்லாம் வருமா? ஏங்க, உங்க பேர் என்ன? என்ன சொல்ல மாட்டீங்களா? சரிங்க, இருக்கட்டும். இந்த ஊர்ல பஸ் எப்போ வரேன்னா சொல்லுவீங்களா? என்னங்க, இது கூட சொல்ல மாட்டீங்களா? வாரோம். ஓ, நீங்களும் பஸ்ல போறதுக்காக தான் வந்திருக்கீங்களா? ஆமா, காலேஜுக்கு ஏன் இவ்வளவு லேட்டா போறீங்க? ஆஃப் டேவா? இல்ல உங்களுக்கு எக்ஸாமா? இவர் எதுக்காக எல்லாத்தையும் கேக்குறாரு? இவர் யாருன்னே தெரியாது. ஒரு சமயம் நீ ஃபாலோ பண்றாரோ? அதான் இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். இவர்கிட்ட இதுக்கு மேல பேசாம இருக்கிறது தான் நல்லது. ஹலோ, உங்களை தாங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லியே ஆகணுங்க.
இந்த காலத்துல தாவணி பாவாடை சட்டை போட்டு எந்த பொண்ணையும் பார்க்கவே முடியறது இல்ல. ஆனா நான் பார்க்கும்போதெல்லாம் நீங்க தாவணி போடுறீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏங்க இவ்வளவு பேசுறேன், எதுவுமே பேச மாட்டீங்க. ஏய் துர்கா, ஹாய். நீங்களா? ஹாய். அம்மா உங்க நேம் என்ன? என் பேர் ஐஷு. அதான் அன்னைக்கு சொன்னேனே, மறந்துட்டீங்களா? ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு தினமும் வானத்துல வரும்ல, அதுதாங்க. என்னது வானத்துல வருமா? உங்க பேரை யார் வானத்துல எழுதுனது? சரி ஐஷு, உங்க ஃப்ரெண்டு பேசவே மாட்டாங்களா? துர்கா எப்பவுமே அப்படிதான், அவ பேசவே மாட்டா. எல்லாரையும் பார்த்து பயப்படுவா. ஆனா நான் அப்படி இல்ல, ஃப்ரீ பேட். நீங்க என்ன வேணாலும் எப்ப வேணாலும் பேசலாம். சரி ஐஷு. அம்மா இன்னைக்கு என்ன இவ்வளவு லேட்டா காலேஜுக்கு போறீங்க? அதுவா, எக்ஸாம் நடக்குது. அதான் இவ்வளவு நேரம் படின்னு படிச்சுட்டு கட கட கடன்னு ஓடி வந்திருக்கோம். ஓ அப்படிங்களா? நீங்க பரீட்சையை நல்லா எழுதணும். ஆல் தி பெஸ்ட் ஐஷு. தேங்க்ஸ் தேங்க்ஸ். துர்கா உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். நீங்க பரீட்சையில முதல் மார்க் வாங்கணும். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியா அவ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவா. ஓ அப்படியா? நல்லா படிப்பாங்களா? ஐஷு, பஸ் இன்னும் வரல, டைம் ஆகுது. கவலைப்படாதீங்க, நானும் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்றேன். துர்கா, அவரும் பஸ்க்கு தான் வெயிட் பண்றாரேண்டி. எல்லாரும் ஜாலியா ஒண்ணா போலாம். அவரும் என்ன எக்ஸாம் எழுத போறாரு? ஏன்டி இப்படி பண்ற? பஸ் வருதா பாரு, போவோம். ஏங்க நான் பார்த்துட்டு தான் நிக்கிறேன், ஒரு பஸ் கூட எனக்கு காணும். துர்கா, பஸ் வருதுடி. சார், பஸ் வருது, ஏறுவோம் வாங்க. என்ன சாரா? ஆமா, உங்க பேர் தெரியல, அதனால தான் சார்னு சொன்னேன். பஸ் வருது, வாங்க ஏறுவோம். எங்க மாமா, என்னைய மன்னிச்சிருங்க. ஏதோ சரோஜா சொன்னதுனால தான் தெரியாம உங்ககிட்ட வந்து கேட்டுட்டேன். நீங்க தான் வீட்டெல்லாம் போய் சொன்னீங்க. அப்போ என்னவே குத்தம் சொல்றியோ? இல்லங்க மாமா, நான் எதுவுமே சொல்லல, எதுவும் நினைக்கவும் இல்ல. அந்த சரோஜா தான் என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் சொன்னா, அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க மாமா, என்கிட்ட கோவப்படாதுங்க. நான் என்ன யார் சொன்னாலும் உங்ககிட்ட வந்து இப்படி சொல்ல மாட்டேன். அப்போ மனசுல வச்சுட்டு என் தம்பியை சந்தேகப்படுவியோ? இல்ல, நான் என்ன சந்தேகமே பட மாட்டேன். அவர் இந்த வீட்டு பையன். அது அவர் முதுகுல மச்சம் இருக்குல்ல, என்ன யார் சந்தேகப்படுவா? நான் சந்தேகப்பட மாட்டேன். வேற யாருமே என்ன அவரை சந்தேகப்பட மாட்டாங்க மாமா. கெட்டதுலயே ஒரு நல்லதானே நடந்திருக்கு, எல்லாருக்கும் இப்ப திருப்தியா இருக்குல்ல. அப்போ என் தம்பியை பத்தி நீங்கள் சந்தேகப்பட்டதெல்லாம் ரைட்டுங்கிறியோ? இல்லங்க மாமா, எல்லாருக்கும் நிரூபிச்சாச்சுல அவர் இந்த வீட்டு பிள்ளைன்னு. எல்லாருக்கும் இப்ப மனசுல அவர் மேல நம்பிக்கை வந்துட்டுல. இங்க பாரு குஷ்பு, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இதுக்கு மேல என் தம்பியை யாரும் சந்தேகப்படக்கூடாது. அப்படியே யாராவது சந்தேகப்பட்டாலும் நீ என்கிட்ட தான் வந்து சொல்லணும். நான் அவியல உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். இது நீ தான் என்கிட்ட ஏதோ சந்தேகப்பட்டு சொல்றேன்னு நினைச்சிட்டு தான் நான் அம்மாட்ட போய் சொன்னேன். இதுவே நீ அப்ப சரோஜா தான் சொன்னான்னு சொல்லியிருந்தா அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். இதுக்கு மேல இந்த வீட்டுல இப்படி ஒரு விஷயம் நடக்க கூடாது. நடந்துச்சு, மனசு நடக்க மாட்டேன். சரிங்க மாமா. கதிரு, இந்த சுப்பிரமணியம் எங்க? அந்த பையன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதுல எதுக்கு தேவையில்லாம அந்த பையன் வந்து மூக்க நினைச்சான்? எங்கப்பா அவனை கூப்பிடு. என்னது வீட்டுக்கு போயிருக்கானா? என்னப்பா இதெல்லாம் சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு போறது? வேலைக்கு வந்து 3 நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள வீட்டுக்கு போயிருக்காங்க, அதுவும் சொல்லாம கொள்ளாம. இதெல்லாம் சரியில்லப்பா. எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போணுமா இல்லையா? சரியில்லை, அந்த சுப்பிரமணி சரியில்லை. இனி அவன் வேலைக்கு வந்தாலும் உன்னை வச்சுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். இனி அவன் வந்தானா என்னைய வந்து பார்க்க சொல்லு. அவனை என்னைய வந்து பார்க்க சொல்லு. அவன்கிட்ட பேசிட்டு தான் அவனுக்கு வேலை கொடுக்கறதா இல்லையான்னு நான் முடிவெடுக்கணும். இங்க பாரு கதிரு, அவன்கிட்ட சொல்லி வை. இங்க மறுபடியும் வேலைக்கு வர ஆசை இருந்தா எங்க வீட்டு விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்க கூடாதுன்னு. உனக்கும் சேர்த்துதாப்பா. வேலை பார்க்க வந்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு போயிடணும். நாங்க எங்க வீட்டு விஷயத்த எங்க வச்சு வேணாலும் பேசுவோம். காதுல கேட்டாலும் கேட்காத மாதிரி தான் இருக்கணும். சம்பந்தம் இல்லாம பேசி பிரச்சனையில பெருசாக்க கூடாது. பார்த்து இருந்துக்கங்க, இல்ல வேலையில இருக்க முடியாது சொல்லிட்டேன். ஆமாடா, நம்ம எந்த ரியாக்ஷனுமே காட்டாம இருந்தோம்னு வச்சுக்கிய நம்ம மேலதான் சந்தேகம் வரும். இப்போ என் மேல எந்த சந்தேகமும் வராது. ஏன் நீயே போய் நான் ஒரிஜினல் சூர்யா இல்லைன்னு சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்கடா.
தெரியும்டா, உனக்கு அப்புறமா சொல்றேன். சரி அஸ்வின், ஆனா அந்த வேலைக்கு வந்திருக்கானே சுப்பிரமணி, அவன் எதுக்காகடா அப்படி பேசினா? நிரூபிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றான். என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? அவனே இந்த வீட்டுக்கு வேலை தேடி வந்திருக்கான். நான் இந்த வீட்டு பையன் என்னை பார்த்து வெளியே போன்னு சொல்றான். இல்ல அஸ்வின், நான் போறேன்னு சொல்லவே இல்லை. ஆனா அவன் அதுக்குள்ள நீ வெளியே போறதா இருந்தா நிரூபிச்சுட்டு போன்னு சொன்னான். அவன் பேச்சே சரியில்லை அஸ்வின். இந்த வீட்டுல உள்ளவங்க பேசினாங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. இந்த வீட்டுக்கும் அவனுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. அவனே இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கான். அவன் எதுக்கு என்னை பார்த்து அப்படி பேசினான்? இந்த பிரச்சனையை பத்தி அவனுக்கு என்னன்னு கூட சரியா தெரியாது. அவன் எதுக்குடா என்னை பார்த்து அப்படி சொன்னான்? இல்ல அஸ்வின், அவன் என்னை ஏதோ வேணும்னே அப்படி பேசுறான். கண்டுபிடிக்கிறேன் அவன் எதுக்கு அப்படி பேசுறான்னு. என்னாச்சு அத்தை?